இது கிடைக்காதா நான் பெருசா ஆக்கிறதுக்கு. எனக்கெல்லாம் நேத்து எவ்வளவு மன உளைச்சல் தெரியுமா? முத்து மாத்தி மாத்தி பேசுறாரு. என்னது முத்து மாத்தி மாத்தி பேசுறாரா? என்ன சொல்றீங்க ரயான்? என்ன பிக் பாஸ் டிக்கெட் ஃபினாலேய முடிச்சு விட்டீங்க போலுக்க. இந்த குரூப்பிஸ வந்து டிக்கெட் ஃபினாலேல தான் சேர்ந்து விளையாடுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா இப்ப வீட்டுக்குள்ளேயே குரூப்பிஸம் வந்துருச்சுங்க. அதாங்க மார்னிங்கே முத்துக்குப்பனா ஜாக்லி மஞ்சேரி இவங்க ஒரு பக்கம் பேசிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் வந்து ரயான் சௌந்தர்யா பவித்ரா இவங்க பேசிட்டு இருக்காங்க. ரயான் என்ன சொல்றாப்ல அப்படின்னா, நேத்து என்னடானா பவித்ரா வச்சு ஒரு மாதிரி பேசி மண்டைய கழுவிக்கிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு என்னடானா அருணை உட்கார வச்சு மார்னிங்கே உட்காந்து பேச வச்சிட்டு இருக்காங்க அப்படின்ட்டு ரயானுக்கு கொஞ்சம் கடுப்பா இருக்கும் போலுக்க. அதை வந்து சௌந்தர்யா கிட்ட சொல்லிட்டு இருக்காப்ல. அதுல ரயான் என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தோம்னா, ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனை கிடைச்சிடாதா அதை பெருசாக்கி அது பூகம்பமா வீட்டுக்குள்ள வெடிக்கணும் அப்படின்னு வந்து அந்த கேங் நினைக்குது, அதாவது முத்து கேங் நினைக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்றாப்ல. ஆனா ரயானும் இப்ப கொஞ்சம் அதிகமா பேசுற மாதிரி தான் நம்மளுக்கு இருக்கு. அவங்க பேசுறாங்கன்னா பேசிட்டு போட்டோம், நீங்க எதுக்கு அதை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணி இவ்வளவு நேரம் பேசுறீங்க அப்படின்னு தான் ரயானை பார்த்து நம்மளுக்கு கேட்க தோணுச்சு. ஏன் அப்படின்னா டிக்கெட் டு ஃபினாலேக்காக பயங்கரமா விளையாண்டுருக்கீங்க. கண்டிப்பா டிக்கெட் டு ஃபினாலே அப்படின்னா சீசன் 8 டிசர்வ் கேண்டிடேட் நீங்க தான், அதுல எந்த மாற்று கருத்து இல்ல. ஆனா கொஞ்சம் பேச்சை குறைக்கலாமோ அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு தோணுது. அத்தனை சௌந்தர்யாவும் வந்து நொய்யு நொய்யு நொய்யுன்னு பேசிட்டு இருக்காது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருப்பாங்க. அந்த பக்கம் முத்துக்குமார்ட்டையும் ஜாக்லின் மஞ்சரி என்ன சொல்றாங்க அப்படின்னா, திடீர்னு ரயான் வேற மாதிரி தெரியுறான் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. எதுக்காக? ஒரு அந்த கலரிங் பண்ணதுக்காக சொல்லியிருக்காங்களா, இல்ல வந்து நேத்து அந்த தண்ணி ட்ரம் கவுத்து போட்டு விளையாண்டாங்களே அந்த கேம்ல வந்து ரயான் வந்து எல்லாரும் 5 பேர் சேர்ந்து எங்களை அட்டாக் பண்றீங்க, இது கேம் நியாயமா இருக்கா, எத்திக்கலா அன்எத்திக்கலா பேசுறீங்களா, அதுக்கு பதில் சொல்லுங்க அப்படின்னு சொன்ன உடனே ரயான் வந்து அந்த இடத்துல பயங்கரமா ரெஜிஸ்டர் பண்றாரு அப்படின்ட்டு அதை மீன் பண்ணி சொல்றாங்களா என்னங்கிறத நம்ம பார்க்கணும். அதே மாதிரி ஜாக்லின் என்ன சொல்றாங்க அப்படின்னா, அவன் மைண்ட்ல ஒண்ணு வச்சிருக்கான், அது அவன் கேரக்டருக்கு போகும்போது தான் வந்து அவனால ஒத்துக்க முடியல அப்படின்ட்டு வந்து ஜாக்லினும் வந்து ரயானா சொல்றாங்க. அப்படியே ஆப்போசிட்ல ரயான் என்ன சொல்றான் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு நாளைக்கு முன்னாடி தான் வந்து மஞ்சரியும் ஜாக்லினும் நம்மளுக்காக பேசிக்கிறாங்க. ஓ அப்பயே குரூப்பிசமா அப்படிங்கிற மாதிரி தான் நம்மளுக்கு தோணுச்சு. ஆனா கேம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அப்படிதான் இருந்தது. எப்படியா முத்து வந்து இந்த கேம்ல இருந்து காலி பண்ணணும் அப்படின்னு தான் மஞ்சரியும் ஜாக்லினும் பிளான் போட்டது. ஆனா கடைசி நேரத்துல இந்த ட்ரம் டாஸ்க் வந்தவனே இதுல எப்படியாவது பாயிண்ட் எடுத்துடணும், அது முக்கியமா மஞ்சரி வந்து இப்ப சௌந்தர்யாவுக்கு ஈக்குவல் பாயிண்டா இருக்காங்க. இதுல ஒரு பாயிண்ட் 2 பாயிண்ட் எடுத்தா கூட வந்து சௌந்தர்யாவோட அதிகமா நம்ம பாயிண்ட் எடுத்தலாம் அப்படின்ட்டு ஒரு பிளான் போட்டிருப்பாங்க. முத்துக்குமாரனும் சௌந்தர்யா பார்த்து பயப்படுறாருங்க. ஏன் அப்படின்னா எப்ப பார்த்தாலும் வந்து அந்த வீட்டுக்குள்ள சௌந்தர்யாக்கு ஈக்குவலா பாயிண்ட் வந்து மஞ்சரி வச்சிருக்காங்க, அதுக்கு மேல உள்ள ரயான் வச்சிருக்காங்க. அவங்க எல்லாம் அட்டாக் பண்றதுக்கு முன்னாடி சௌந்தர்யா வந்து நான் வெளியே காலி பண்ணணும் அப்படின்ட்டு முத்துக்குமரன் என்ன நினைக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, சௌந்தர்யா அந்த வீட்டுக்குள்ள ஒண்ணுமே பண்ணல, அவங்கள மக்கள்கிட்ட வந்து இந்த கேமே விளையாடாத மாதிரி வந்து காமிக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிளான் போட்டாப்ல. அதுபடிதான் வந்து எக்ஸிக்யூட்டும் பண்ணிட்டாப்ல. ஏன்னா எடுத்தவனே நேத்து எல்லாருமே சேர்ந்து சௌந்தர்யா தூக்கி வெளியே போட்டாங்க. ஏன்னா அது பக்கத்துல மித்த இருக்க 6 பேர் பக்கத்துல இருந்து யாரோட அந்த போட்டோ கார்டை எடுக்கல. சரி நம்ம முத்துக்குமரனை பத்தி இவ்வளவு பேசுறமே, முத்துக்குமரன் சைடுக்கு இதுக்கு என்ன நியாயம் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, முத்துக்குமரனுக்கு இது நேத்து பயங்கரமா மன உளைச்சல் இருந்துகிட்டு இருக்கு. எந்த ஸ்ட்ராட்டஜி போட்டாலும் ரயான் வந்து அதை நொய்யின்னு பேசிட்டு இருக்கப்போ எனக்கு பயங்கரமான மன உளைச்சல் இருக்கு அப்படின்ட்டு வந்து முத்துக்குமரன் சொல்றாப்ல. அதை நம்ம ரயான்ட்ட கேட்டோம்னா, யோ ரயானே அவன் ஏன் அப்படி போட்டு நொய்யின்னு பேசிட்டே இருக்கு அப்படின்னு கேட்டோம்னா, அதுக்கு ரயான் ஒரு பதில் சொல்றாரு பாருங்க. முத்துக்குமரன் எப்ப பார்த்தாலும் அவருக்கு தகுந்தாப்ல மாத்தி மாத்தி மாத்தின்னு பயங்கரமா பேசுறாரு அப்படிங்கிற மாதிரி வந்து சௌந்தர்யாட்ட சொல்றாப்ல. நீங்க என்ன நினைக்கிறீங்க மக்களே? இந்த பிக் பாஸ் வந்து ஃபைனல்ல நெருங்கும் போது இப்படி ஒரு குரூப்பிசம் சேர்ந்தது நல்லதா? அது யாரால சேர்ந்தது? முத்துக்குமரனாலயா இல்ல ரயானாலயா? அது பார்க்க நல்லா இருக்கா? உங்களுக்கு என்ன தோணுது அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.